கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் இந்த நாளிலும் கூட நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மீது இருக்கிறதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்பிக்கை வைப்பது. நம்பிக்கையே நமது கிறிஸ்தவ ஜீவியத்தில் அத்தியாவசியமான ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. நம்பிக்கை முக்கியத்துவத்தை நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவை பின்பற்றும் விசுவாசிகளாக இனிமேல் நடக்க இருக்கும் பல காரியங்களை நாம் நம்புகிறோம் இல்லையா? நம்பிக்கை வைத்தல் என்பது முன்னோக்கி யோசித்தல், எதிர்பார்த்தல், காரியத்தை எதிர்நோக்குதல், விருப்பப்படுதல், கனவு காணுதல், சில வெளிப்பாடுகள் கிடைத்த உடனே, அல்லாத தீர்க்க தரிசனம் கிடைத்த உடனே, வாக்கு தத்தங்கள் கிடைத்த உடனே, ரேமா வார்த்தைகள் கிடைத்த உடனே அதை எதிர்பார்த்து கொண்டு இருப்பதுதான் நம்பிக்கை. அதைதான் 1 கொரிந்தியர் 13 இவனமாக சொல்லுகிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பு பெரியது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் மீது நீங்கள் அன்பு வைத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய வார்த்தையை நம்புவீர்கள். அந்த வார்த்தைக்கு விசுவாசத்தோடு காத்திருப்பீர்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, வேதாகமத்திலும் நீங்கள் ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்தீர்கள் என்று சொன்னார். தேவன் ஈசாக்கை பலியிட சொல்லும் பொழுது தேவன் அவருக்கு சொன்னதை அவர் கீழ்ப்படுகிறார். ஏன்? தேவன் மீது வைத்திருந்த அன்பு, அந்த நம்பிக்கை தான் அவரை அந்த அளவுக்கு கொண்டு சென்று தேவன் வாக்கு கொடுத்ததை உன்னை பெரிய ஜாதியாக்குவன் சொன்னதை அவர் நம்பினபடினால்தான். இங்கே பாருங்களேன், அதிலே ஆதியாகமம் 22 அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். அங்கே அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் விடமட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொழுது கொள்கிறது என்பது தேவனை நாம் ஆராதிப்பது. அதாவது ஆராதித்தல் என்ற வார்த்தை மத்தேயு 2:2 காணப்படுகிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆராதனை என்பதற்கு ஷஹாக் என்ற வார்த்தையும், கிரேக்க பாஷையில் புரோஸ்குனியா என்ற வார்த்தையும், ஆங்கிலத்தில் worship, அதாவது worth plus ship என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே தேவனை போய் ஆராதித்து வருவேன் என்று சொல்லி வேலைக்காரிடத்தில் எப்படி சொல்லுகிற, கழுதைகளையும் நிறுத்தி. அப்போ நம்பிக்கை அவருக்குள் இருந்தபடினால், தேவனை அவர் நேசித்தபடினால் அவருக்குள் நம்பிக்கை இருந்தது. நான் மேலே சென்று திரும்பி என் மகனோடு வருவேன் என்று. அப்போ நீங்க இந்த நாட்களில் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திற்காக நீங்கள் தேவனை ஆராதிக்க தொடங்குங்கள், நம்புங்கள். நிச்சயமாக நம்பிக்கைக்குரியவர் அவர். நிச்சயமாக உங்க மேல வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தாரே, அந்த கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தவர். நீங்க நினைப்பதற்கு வேண்டியவர்களுக்கு அதிகமாய் உங்களுக்குள்ளேந்து கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவன் நான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் என்று சொல்லியிருக்கிறபடினால், ஆபிரகாம் எவ்வளவு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் சொன்னபடினால்தான் அங்கே இன்றைக்கு நாம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று நாம் சொல்ல முடிகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த காலவெளியிலும் கூட நீங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். எல்லாம் முக்கியம்தான். விசுவாசம் முக்கியம், அன்பு முக்கியம், நம்பிக்கை முக்கியம். இவைகள் மூன்றும் முக்கியம்தான். ஆனால் அன்பு தான் பெரியது. இந்த அன்பு வரணும்னா அன்பு இருந்தா மட்டும்தான் நீ நம்ப முடியும். நம்பிக்கை என்பது நாம் நிச்சயமாக நித்திய ஜீவனை நம் ஆவியில் பெற்றிருந்தால் அது நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கும் ஒரு காரியமாக இருக்கிறபடினால், நீ வர நாட்கள் நான் மரித்தா பரலோகத்துக்கு போனா நரகத்துக்கு போவானா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீ பரலோகம் என்பதை தரிசித்துக் கொண்டிருக்க, அந்த நம்பிக்கையோடு தரிசித்துக் கொண்டிருக்கிற. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் வீட்டுல மட்டுமல்ல, உலக காரியங்கள் மட்டுமல்ல, பரலோகத்தூர் காரியங்களை நம்புங்க. நிச்சயமாக ஆபிரகாம் தன் தகப்பனையும் தேராகையும் எல்லாவற்றையும் விட்டு வந்தார். கர்த்தர் சொன்னதை நம்பி நின்றார். தேவன் நம்பிக்கைக்குரியவராயிருந்தார். அவர் மீது அன்பு வைத்திருந்தபடியால் சகல ஒரு நன்மைக்கு அதை மாறுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்பிக்கையோடு இருங்க. நீங்க என்ன கருத்து எதிர்பார்த்துக்கலாம், அதை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு செய்து கொடுப்பார். கர்த்தர் தம்மை உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா. God bless you all. ஆமென், ஆமென், ஆமென்.